சாய்ராம், என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் சில விஷயங்கள் நீயும் பார்த்து கொண்டே இருக்கிறாய். மற்றவர்களால் உனக்கு பிரச்சனை வருகிறது. எப்பொழுதும் நீ ஒன்று நினைப்பாய், எதற்காக மற்றவர்களால் நம் வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறது? நம் தான் யாருக்குமே எந்த ஒரு தீங்கையும் செய்யவில்லை, ஏன் மற்றவர்கள் நமக்கு மட்டும் தொந்தரவுகளை கொடுக்கிறார்கள் என்று. தங்கமே, சிலருக்கு சிலர் வாழ்வது பொறாமை. பொறாமை எண்ணம் தான் இங்கு அதிகமான நபர்களை வாட்டி வதைக்கிறது. அவனவன் வாழ்க்கையை பார்த்துவிட்டு போவதை விட்டுவிட்டு அடுத்தவன் என்ன சொல்கிறான், அடுத்தவன் என்ன செய்கிறான் என்பதை பார்க்கத்தான் இங்கு நிறைய பேருக்கு ஆர்வம் உள்ளது. அந்த ஆர்வம்தான் போக போக பொறாமையாக மாறுகிறது. அப்படிதான் ஒரு பெண் உன்னையே சுற்றி சுற்றி நீ எங்கு போகிறாய், என்ன பண்ணுகிறாய் என்று பார்த்து கொண்டே இருக்கிறாள். நிச்சயமாக அவள் பார்க்கிறாள் என்பது உனக்கு தெரியும். கண் திருஷ்டி அவளால் தான் படுகிறது என்பது தெரியும். ஆனால் நீ நினைப்பாய், நம் குடும்பமும் அல்ல, எதற்காக இவள் இந்த அளவுக்கு பொறாமைப்படுகிறார்? குடும்பத்தில் இருப்பவர்கள், உறவினர்களாக இருப்பவர்கள் தான் பொறாமைப்படுகிறார்கள். இவள் நம்மிடம் சாதாரணமாக பேசும் ஒரு பெண், இவள் எதற்காக நம்முடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுகிறார் என்று. தங்கமே, பொறாமைப்படுவதற்கு உறவுகளாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. பார்க்கும் பார்வையே மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்துவிடும், அதுதான் கண் திருஷ்டி. இது போன்ற சிலரை தடுப்பதற்கு, அதாவது முதலில் பார்ப்பார்கள், அடுத்தது என்ன செய்வார்கள், கண் திருஷ்டி ஆகும், பொறாமை வரும், அப்புறம் எப்படி உன்னை வீழ்த்தலாம், எப்படி உன்னுடைய இடத்திற்கு வரலாம் என்பதை பார்ப்பார்கள். இதையெல்லாம் தடுக்க ஒரு வழி உண்டு. அந்த வழியை நீ பின்பற்றினாலே போதும், உன் வாழ்வில் நீ மிகப்பெரிய விஷயத்தை அடையலாம். இது போன்ற நபர்கள் எல்லாம் பக்கத்தில் வராமல் இருக்கும் வரைக்கும் தான் நல்லது. பக்கத்தில் வர ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் இவர்கள் எல்லாம் எந்த காரியத்தை செய்ய வேண்டுமானாலும் துணிந்து விடுவார்கள். இது போன்ற ஆட்களை தூரமாக வைப்பது வாழ்க்கையின் மிக மிக சிறந்ததாகும். கண்மணியை, உன்னுடைய வாழ்வில் நீ பல போராட்டங்களை சந்தித்து விட்டுத்தான் இப்பொழுது இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார். இப்பொழுது நீ இந்த நேரத்தில் சுதாரிக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் நீ சுதாரிக்க வேண்டும். சுதாரிக்காமல் இருந்து பல விஷயத்தை நீ விட்டுவிட்டாய். ஆனால் இதற்குமே அப்படியெல்லாம் நீ விடக்கூடாது. யோசித்து பார்க்க பார்க்க உனக்கே தெரியும், என்ன நம்ம இவ்வளவு விஷயத்தை செய்யாமல் விட்டிருக்கிறோமே என்று. அதனால் இனிமேல் அது போன்ற விஷயத்தை எல்லாம் யோசிக்க வேண்டாம். இதற்கு முன்பு நடந்ததை விடு. இதற்கு முன்பு நடந்த விஷயங்கள் எல்லாம் விவரம் இல்லாமல் சில விஷயத்தை நீ விட்டாய். ஆனால் இனிமேல் நீ எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக விடக்கூடாது. முக்கியமாக இந்த பெண் ஆனவர் உனக்கு எவ்வளவு துரோகம் செய்ய போகிறாள் தெரியுமா? ஆனால் நீ செய்ய போகும் வழிபாட்டினால் அவள் உன் பக்கத்திலேயே வரமாட்டாள். நீ செய்ய போகும் இந்த விஷயத்தினால் அந்த பெண் உன் பக்கத்திலேயே வராமல் நிச்சயமாக நான் தடுப்பேன். போக போக இங்கு இருப்பவர்களுக்கு பாசங்கள் ஆனது குறைகிறது. நிறைய வேஷங்கள் போடுகிறார்கள். முக்கியமாக உறவுகளுக்குள் அதிக வேஷங்கள் இருக்கிறது. பாசம் பாசம் என்ற பெயரில் வேஷத்திற்கு மட்டும்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்களே தவிர பாசம் என்ற ஒரு விஷயத்திற்கு வெறும் நடிப்பை மட்டும்தான் கொடுக்கிறார்கள். அடுத்தவர்களின் தொல்லையை நீக்க பல விஷயங்கள் உண்டு. அதில் ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் என்று சொல்கிறேன். ஒன்று, குறிப்பாக தியானம். அதாவது தியானம் செய்து ஒருவரை நிச்சயமாக விளக்கலாம். அதாவது காலை எழுந்து அதிகாலை நன்றாக முகங்கள் கழுவி நல்ல எதையும் பற்றி நினைக்காமல் இயற்கையோடு இயற்கையாக அமர்ந்து அந்த பிரபஞ்சத்திடம் முழு மனதையும் சமர்ப்பித்து உன்னுடைய மனதில் என்ன இருக்கிறதோ அதை சொல்லிவிட வேண்டும். அதாவது என்ன நடக்கிறது, உனக்கு இந்த பெண் துரோகம் செய்கிறாள், இந்த பெண் இதை செய்கிறாள், உனக்கு பணம் வேண்டும், எதுவாக இருந்தாலும் அதற்கு பிறகு கண்ணை மூடி ஒருநிலைப்படுத்தி உன் நெற்றிக்கு நேராக ஒளி, அதாவது ஜோதியை வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் அந்த பெண் உன்னை விட்டு போய்விட்டால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறது என்பது போல நீ தியானம் செய்யலாம். அப்படி இல்லை என்றால்
மிக மிக வழிபாடுகள், ஆன்மீக வழிபாடுகள் என்னவென்றால் சனிக்கிழமை விரதம் எடுப்பது, துர்க்கையின் வழிபாடு, நரசிம்மரின் வழிபாடு, இது போன்ற விஷயங்களை செய்யலாம். தினமும் உன்னுடைய வீட்டில் துர்க்கை காயத்ரி மந்திரத்தையும் நரசிம்ம மந்திரத்தையும் போன்ற மந்திரங்களை நீ எப்பொழுதும் ஜெபிப்பது எப்பொழுதும் நல்லதொரு பலனை தரும். எப்பொழுதும் நீ அதாவது அந்த விஷயமானது உன் வீட்டில் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். சாதாரணமாக நான் சொல்கிறேன், இதெல்லாம் உண்மையா என்று நினைக்காதே. கண்டிப்பாக செய்து பார்த்தால் மட்டும்தான் எல்லாமே தெரிய வரும். நீ செய். எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமானது வருகிறது என்பதை பார். அதாவது அந்த பெண்ணுடைய தொல்லை முடிந்து உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இன்பமானது வருகிறது என்று பார். ஒருவன் வாழ்க்கையில் வாழ்ந்தால் பிடிப்பது கிடையாது. இங்கு சிலருக்கு பொறாமை எண்ணத்தோடு இருப்பவர்களுக்கும் அதே நிலைமைதான் ஆகும் என்பதையும் புரிந்து கொள்வது கிடையாது. நாளுக்கு நாள் இன்பங்களானது வர வேண்டும் என்றால் நீ சில விஷயங்கள், சிலர் உன்னை விட்டு ஒதுங்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை நீ செய்துதான் ஆக வேண்டும். உன்னுடைய வாழ்வில் நான் இருக்கிறேன். உனக்கு எதுவாக இருந்தாலும் முதலாக நான் சொல்லிவிடுவேன். உனக்கு நல்லதையும் நானே செய்வேன். சிலர் உனக்கு துரோகம் செய்வதையும் நானே காட்டிக் கொடுப்பேன். பல பேருக்கு நான் துணையாக இருக்கிறேன். சிலர் என்னை உணர்கிறார்கள், சிலர் என்னை உணர்வது இல்லை. நீ என்னை உணர்ந்தால் நான் சொல்வது உண்மைதான் என்பதை நினைத்தால் கண்டிப்பாக நீ செய். நான் உனக்கு நிச்சயமாக அனைத்து தெய்வங்களும் நின்று உனக்கான நல்ல நல்ல பலன்களை நிச்சயமாக தரும். நான் இன்று மட்டுமல்ல, என்றும் என்றென்றும் உனக்கு துணை இருப்பேன். நீ பட்ட அனைத்து விஷயத்திற்கும் உனக்கு நிச்சயமாக நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கும். தங்கமே, யோசிக்காதே. தொல்லைகள் நீங்க வேண்டுமென்றால் சில விஷயத்தை செய்வதில் தவறேதும் அல்ல. உன்னுடைய எதிர்பார்ப்புகள், உன்னுடைய வாழ்க்கையில் நீ கண்ட அனைத்து விஷயங்களுக்கும் நான் துணை இருப்பேன். பல பேர் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை செய்ய நினைக்கிறார்கள். அதையெல்லாம் நிச்சயமாக உடைய வேண்டும். அவர்களுடைய மனதில் இருக்கும் விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் தடையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கட்டாயமாக நான் சொல்லும் விஷயங்களை நீ செய்து வரும் பொழுது வாழ்வில் பல மாற்றத்தை நீ சம்பாதிப்பாய். பல மாற்றங்கள் உனக்கு கிடைக்கும். யோசிக்க யோசிக்க வாழ்க்கையில் இன்பங்கள் தான் வருமே தவிர துன்பத்திற்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் இடம் என்பதே கிடையாது. துன்பங்கள் எப்பொழுதும் நீயாக ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கொண்டால்தான், துன்பம் என்பதை எடுத்துக்கொண்டால்தானே தவிர நிச்சயமாக தங்கமே உன் வாழ்க்கையில் இனிமேல் துன்பம் என்ற ஒரு விஷயத்திற்கு இடம் என்பதே கிடையாது. நான் சொல்லும் விஷயத்தை மட்டும் செய்தால் போதும். எதிர்காலத்தில் நீ எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து வழிகாட்டுவேன் இந்த சாய் என்றுமே உனக்கு துணை இருப்பேன். கண்ணீரை துடைத்து கொண்டு சந்தோஷமாக இருக்கும் வழிகளை மட்டும் பாருங்கள். தேவையில்லாமல் மனதால் குழம்பி தவிக்காதீர்கள். உனக்கான வாய்ப்புகள் வரும். உனக்கு யாராவது தொந்தரவுகள் கொடுத்தார்கள் என்றால் அதை எப்படி அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து அகற்றலாம் என்பதும் என்ற தீர்வுகளையும் நான் காமிப்பேன். ஒவ்வொன்றையும் காமித்து உனக்கு நல்லது செய்வேன். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய். ஓம் சாய்ராம்.